எல்லாத்தையும் அடிச்சு கொண்டா கூட உங்களை இருக்கு சார். சீக்கிரம் வாங்க சார். இங்கதான் சார் ரோட்ல. எதுக்கு உங்க கூட மூர்க்கன் சண்டை போட்டா? சார் நாங்கள் கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிறக்காண்டி எல்லாரும் கமுதிக்கு போய்கிட்டு இருந்தோம் சார். போகிற வழியில் ரோட்டில் அவனை பார்த்தோம். அண்ணே சொன்னார், டேய் அவன் ஒரு கொலைகாரன்டா, அவனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைங்கடான்னு சொன்னார். நாங்களும் சரின்னு சொல்லி ஒரு 7-8-10 பேர் இருந்தோம் சார். நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி தான் சார் இறங்கினோம். ஆனால் அவன் எல்லாத்தையும் அடித்து நுறுக்கி விட்டு போயிட்டான் சார். இந்த காலத்தில் கொலைகாரனை பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு நல்லவங்கெல்லாம் இருக்கீங்க. அப்படிதானே சார்? அப்படிதான் சார் சொன்னானுவன். உங்கெல்லாம் யாரும் அவனை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க? சார் நாங்கள் யாரும் அவனை பார்த்ததும் கிடையாது, அவன் கூட பேசுனது கூட கிடையாது சார். அது சரி, அண்ணே அண்ணேங்கிறீங்களே, அவரு எங்க? சார் அவர் பேச முடியாத அளவுக்கு வாயிலே அடிச்சு விட்டாங்க சார். நல்லது பண்ணுன்னு சொன்னவனுக்கு வாயிலே அடியா? போங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மரியாதையா சொல்லிரு சார். நான் பண்ணல சார். இடியாப்பாவா என்னையா காலங்காத்தால டிஎஸ்பி பொண்டாட்டி உடைய ரொம்ப திட்டிச்சா, அந்த கோபத்தில் இவன் மேலே காமிச்சிட்டு இருக்க. அது எஸ்பி ஆஃபீஸ் வாசம்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி இல்லை சார், செல்போனில் படம் எடுத்து யூடியூப்ல விட்டுக்கிட்டு இருக்காங்க. யோ உண்மை அதாயா உண்மை இருக்காப்லையா? இருக்காரு, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் வா. என்னையா எஸ்பி ஆஃபீஸில் உன்னைய போட்டாங்க, வருமானமே வராதே. ரொம்ப இழுத்து விட்டு போயிடாதயா. வணக்கம் சார். என்ன சார் வர சொல்லியிருந்தீங்களாமே? என்னவா எந்திரா மேல. நீ என்ன கெஸ்டா? பர்மிஷன் கேட்காம உட்காந்துருக்க? விசாரிக்க வர சொன்னேன். நீங்க எப்படி விசாரிப்பீங்கன்னு தெரியாது. கூலிக்காரன் குத்தமே பண்ணலைனானா தரையில் உட்கார வச்சு மிதி மிதின்னு மிதிச்சு விசாரிப்பீங்க. அமைச்சர் சொந்தக்காரன் கொடாரனா இருந்தா கூட சேரை போட்டு மரியாதை கொடுப்பீங்க. நீங்கள் ஒரு பப்ளிக் சர்வன்ட், என்னைய கூப்பிட்டீங்க. ஆஸ் அ சிட்டிசனாக நான் வந்தேன். ஆனால் ஒரு சிட்டிசனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை உங்களால் கொடுக்க முடியல. அதனால் எந்த கேள்விக்கும் இனி பதில் சொல்ல மாட்டேன். ஏய் மிஸ்டர் லிசன். இங்கிலீஷ். If you don't respect me, I won't respect you. If you want question me, go and get order from court. Understand? Come by the proper legal way. இதுவும் இங்கிலீஷ் தான். நீயே பேசிட்டியா தட்ட? ஒரு நிமிஷம் இல்லையா? யோ யோ சார், அவர் ஒரு லாயர் சார்.
பேர் உண்மை. கோர்ட்டில் யாருமே உண்மை பேசலைங்கிறதுக்காக அவர் கோர்ட்டுக்கே போகிறதில்ல சார். ஊரோட விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. ஊருக்குள்ளே இருக்கிற பல சங்கங்களுக்கு அவர் தலைவராக இருக்கார் சார். ம் சார் அதாண்டா போலீஸ் நாலா பக்கம் சுற்று போட்டுட்டு தான் இருக்கு. போலீஸையும் சாதாரணமாக இடம் ஓட்ட முடியாது மாப்பிள்ள. அவங்க நம்மளை நெருங்காமல் இருக்கணும்னா எந்த டெக்னாலஜியும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதுவும் இந்த ஃபோன் கருமத்தை தூக்கி எறிஞ்சாலே எவனாலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அவன் போன சாயல் ஊடியில் போட்டு விடான்னேன். போலீஸ் 30 கிலோமீட்டர் என்கிட்ட உன்னை தேடிக்கிட்டு இருக்கட்டும். என் ஃபோனு திருச்செந்தூர் போயிட்டுருக்கு. டிரைவர் கொண்டு வரேன். சாயந்தரம் திரும்ப வந்ததை என்கிட்ட கொடுப்பான். எந்த ஒரு தகவல்னாலும் இவன் மூலியமாக தான் போக்குவரத்து இருக்கணும். இல்லை சாப்பாடு பண்ணலாம் வாங்கி கொடுத்துட்றா. முனிராஜ் ஓடி போய் சென்னையில் உட்காந்துருக்கானாமா. தகவல் வந்துச்சு. முருகா இசைய முடிகிறவனே கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. இதுக்கடையில் நம்மூர் ஆளுங்க 2 தரப்பும் சேர்ந்து குதிரை எடுப்புக்கு ஆற்றுல மண் எடுக்க போகிறாங்க. 27 வருஷமாக எந்த சட்ட சச்சரவும் இல்லாமல் இருந்த ஊர் ஒரு தடவை ஒரு கல்யாணத்தினால திருவிழா சண்டையில் முடிச்சு. ஆனால் இப்போ நடந்த கலவரத்துக்கும் உசுறு போனதுக்கும் மூர்கேன்னு ஒம்பேர் தான் சொல்கிறாங்க. நாளைக்கு எவன் ஆற்றுல மண் எடுத்தாலும் 2வது வரவே வம்பெடுத்து சண்டை இழுப்பான். அங்கே யார் வெட்டிட்டு செத்தாலும் ஒம்பேர்த்தே மாப்பிள்ள சொல்லுவாங்க. ஆளு கொண்டு எடுத்துட்டு வெட்டிட்டு சாவுங்கடா. எப்படா சண்டை போடலாம் தானே 2 பக்கம் காத்துக்கிட்டு இருக்கீங்க? எடுத்து வெட்டுறா. உங்கள எவனும் ஜெயிக்க போறது கிடையாது. இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கான் பார். அவன் ஜெயிச்சிட்டு இருக்கான். பூமியை கொண்ட பழியோட நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். நான் நல்லவனா இல்லையான்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் பூமிக்கு தெரியும். அவன் படிச்ச படிப்புக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கலாம். குடும்பம் குட்டின்னு போய் பணத்திலே புரண்டிருக்க முடியாதா? உங்கள 100 பேருக்கு மேல அவன் ஆளாக்கி இருக்கான்.
நீங்க எல்லாம் கையில இந்த அருவாவை தூக்க கூடாதுன்னு தானே நான் போராடினா. நீங்க அவனுக்கு நன்றியோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆளுக்கு 5 பேரையாச்சும் உருவாக்குங்க. அதை போய் செய்யுங்கடா. என்னடா சிரிக்கிறீங்க? அவங்களே பள்ளத்துல இருந்து மேல வரதுக்கு வேற பிடிக்க முடியுமா, மரத்தை பிடிக்க முடியுமான்னு போராடி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கிட்ட அவனுங்க ஓ பாதைக்கு நடுவில் வந்தாங்க? பூமி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான், தமிழ்நாட்டுல 120 பேர் நீ, ஆனா பெரிய பெரிய பணக்காரன்ல 102 பேர் கூட நீ இல்லைன்னு, பெரிய பெரிய அதிகாரியில 105 பேர் கூட இல்லைன்னு. அவங்கள தடுத்தாங்க? அவங்களுக்கும் இதே நிலைமை தானையா? நீங்க எல்லாம் ஜெயில தான் என் மெஜாரிட்டியா இருக்கீங்க. உங்க எதிரி யாருன்னு உங்களுக்கே தெரியல, ஆனா நீங்க எல்லாம் பெரியவங்க. நீங்க ஒருத்தன் தலைக்கு மேல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்களே இன்னொருத்தன் காலு கடியில இருக்கீங்கன்னு தான் சொல்லிட்டு திரிறாங்க. காப்பாத்தாதான்டா சாமி. சாமி பேரை சொல்லிட்டு வெட்டிக்கிட்டு சாவீங்கன்னா நீங்களே சாமி இல்லைன்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லாம் சாமி கும்பிடவே அருகதை இல்லடா.